இன்னைக்கு நீங்க கேட்க போற கதை வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த 16 வயசு பையனோட தான். வெறும் 10 ரூபாய்க்கு அவங்க ஊர் தெருக்கல்ல கிடைக்கக்கூடிய ஸ்வீட்டை வச்சு 1 கோடி ரூபாய் பிசினஸ் உருவாக்கியிருக்கான். அவங்க வீட்டில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஸ்நாக் தான் அது. அவங்க ஊர் தெருக்கல்ல இருக்க கடைகளிலே கிடைக்கும். பட் பிரச்சனை என்னன்னா நிறைய இடத்துல ஹைஜீனிக்காக இருக்காது. மேலும் ஃபெஸ்டிவல் டைம்னு வந்துட்டா அந்த ஒரு ஸ்நாக் நல்லா தரமா எங்கேயுமே கிடைக்காது. அதுக்காக தான் அந்த பையன் ஏன் நம்மளே ஒரு தரமான சுத்தமான ஒரு பிராண்ட் உருவாக்கக்கூடாதுன்னு நினைச்சான். அதுக்காக அவன் ஃப்ரெண்டையும் கூட சேர்த்துக்கிட்டு சித்து ஸ்வாதுங்கிற ஒரு ஸ்நாக்ஸ் பிராண்டை உருவாக்கினா. அவங்களோட கோல் என்னன்னா ஒரு வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுங்கிறதான். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க பண்ற ஒரு ஸ்டெப்பையும் ரா அண்ட் ரியாலிட்டியாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபுட் லைசன்ஸ் எடுக்கிறதுலேருந்து பேக்கெட் டிசைன் பண்ணுறது, அப்புறம் ஆர்டர்ஸை கையாலே பேக் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ரா ஸ்டோரி டெல்லிங்கெல்லாம் அவங்களுக்கு என்னாச்சு தெரியுமா? பீப்புளுக்கு அவங்க மேலே ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு, அட்டென்ஷன் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூஷன் கிடைச்சிது. இதனால சேல்ஸும் வர ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க ஓப்பனாகவே இன்ஸ்டாவில் ஒரு சேலஞ்ச் பண்ணாங்க, 10 நாளில் 1 லட்ச ரூபாய் சேல்ஸ் எடுக்கணும்னு. பட் ரிசல்ட் என்னன்னா 7 நாளில் அதை அச்சீவ் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் பிராண்ட் இருக்கும். பட் கஸ்டமருக்கு அவங்களோட ஜேர்னியை காட்டுற தைரியம் இங்கே கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. நீங்கள் டூ யங் இல்லை டூ லேட்டுன்னு நினைக்கிறீங்களா? இந்த 16 வயசு பையனோட ஒரு ஜேர்னியே ஒரு ப்ரூஃப். ஒரு கேப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள், சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ராவாக தொடங்குங்க. நீங்கள் முன்னேற இது போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.